ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் தொடர்ந்து வீடியோ அப்லோடு பண்ணுங்கிற ஒரு ஆசையும் வாஞ்சியும் கொடுக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. என்ன கண்களால் கைது செய். என்ன கண்களால் கைது செய். சத்தியமா உன் கண்ணில் தான் நான் விழுந்தேன். அந்த கண்ணால் தான் என்ன அரெஸ்ட் பண்ண. ஏன்டி என்னை இப்படி அரெஸ்ட் பண்ண? எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண? எங்க இருந்து? உனக்குள்ள இருந்து. ஆனா ஒண்ணு ஜவா, இவ நம்மள இங்க இருந்து வெறுப்பேத்தாம போட மாட்டாவ. காதல்னாலே எனக்கு அலர்ஜி ஆயிரும் போலுக்க. ஏன் ஜவா? பின்ன தேடி போனாலும் இப்படி ஒருத்தன் நமக்கு கிடைக்க மாட்டான். பின்ன காதலை பார்த்தா நமக்கு வெறுப்பு வராது. இவனை மாதிரி யாராலையாவது காதலிக்க முடியுமாடி? காதலிய பறிச்சு எழுத கூட்டு வந்தவன் அவளை தரையில நடக்க விட்டுருக்கானு பாரு. ஒருவேளை காதல் புதுசு இல்ல, அதனால இருக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இவன் காதலே கொஞ்சம் வினோதமானது. அவைய ரெண்டரும் கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கிட்டு இருக்காவ. ஆமா, அப்படின்னா அவன் இவன் மனசுக்குள்ள ஆழமா போய்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஆழமா போய் அவ இங்க இவன் அங்க அப்படி வாழ போறாங்க. கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கிட்டு இருக்காவ. சுத்தி மத்தி யார் இருக்கான்னு பார்க்கவே இல்லையா? ட்ரெயின்லயே பார்க்கல. அவ பண்ண அக்க போறலாம் நீ பாத்திருக்க? எடல தெரியாம முடிச்சு விட்டேன். இவ ரெண்டு பேரும் முணங்க வரல. என் தூக்கமே நின்னு போச்சு. என்னட்டு சொல்ற? ஒன்னி எழுப்பலான்னு பார்த்தேன், வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்? பரவாயில்ல, அது நல்லதா இருந்துச்சு. அதனால நான் பெற்ற இன்பம் வேற யாரும் படக்கூடாதுன்னு நான் உன்னை எழுப்பல. என்னடி? ஒண்ணுல. என்ன? ஏன் இப்படி பாக்குற? நீங்க எதுக்கு பாக்குறீங்க? நான் பாப்பேன். உனக்குள்ள எப்படி போகலான்னு பாப்பேன். அப்படி இருக அழிச்சுக்கணும். காத்து போக கூட இடம் இருக்க கூடாது. அந்த அளவுக்கு இருக பிடிச்சிருக்கணும். சரி போலாமா? இப்பமாவது போலாமான்னு முடி எடுத்தால, அது வரைக்கும் சந்தோஷம் தான். போய் சேர்றதுக்கு எப்படி 10 மணி ஆயிரும். தூக்கிக்கிட்டா? ஒண்ணு வேண்டாம். ஏன்டி பதறுத? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. சப்பா, ரொம்ப காமெடி பண்ணுதா. இவனா நம்ம எதையுமே பார்க்கவே இல்ல பாரு. இல்ல, இவளுக்கு நம்ம பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. தூக்கிட்டாடி? சரி வேண்டாம். சரியா? போங்க. இல்ல, அது வந்து கொன்னுக்க. சரி, அந்த சைடு போமா. காலேஜுக்கு போட்ல தான் போக முடியுது. 9 மணி போட்டு எடுத்துருவானுங்க. அப்புறம் 11 மணிக்கு தான் போக முடியும். முதல்ல போட்டுக்கு போயிருவோமா? 5 பேர் தானே ஏற்றுவாங்களாம். என்ன பண்ண, சுற்றி போனால் 6 கிலோமீட்ரு. கான்ஸ்டபிள் சார், போட்டு 9 மணிக்கு தான் எடுப்பாங்களாம். நீ 12 கிலோமீட்டர் சுற்றி ஜீப் எடுத்துகிட்டு வந்துரு. ஓகே சார். 11 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்ல? மலைக்காடு சார், கொஞ்சம் கரடு மட்டும் இருக்கும். வந்துடுவேன் சார். சரி, நான் போட்டில் போகிறேன். அதில் 5 பேர் தான் ஏற்றுவாங்களாம். சார், அந்த சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க இல்லை, அந்த பிள்ளைங்க தான் பதிவு அந்த டயத்தில் போவாங்க சார். அவங்க 1 2 3 பேர் தானே? ஆமாம் சார், அவங்க 3 பேருக்காக தான் அந்த போட்டு போகும். பிறகு என்ன, 5 பேர் போகலாம்ல சார்? அது வந்து என்ன, அது அந்த மாதிரி பிள்ளைங்கன்னா 5 பேர். எனக்கு குண்டுன்னு சொல்ற? அப்படி சொல்ல சார், உங்க ஹைட்டு வெயிட் அப்படி. இப்போ என்ன பண்ணாங்க சார்? அந்த பிள்ளைங்க போட்டு ஓட்டுறவன், நீங்க 5 பேருக்கு போக முடியாது சார். இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம், கலெக்டருக்கு எழுதுற எக்ஸாம். ஒருவேளை அவங்க இதையே டார்கெட் பண்ணியிருந்தா இங்க யாரும் கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு கரெக்டா அந்த சமயத்துல ஏதாவது பண்ணியிருந்தா? ஓ, அப்படி யோசிக்கிறீங்களா? நான் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது காலேஜ்ல இருக்கணும். கிட்டத்தட்ட எல்லா ஊர்ல இருந்தும் ஸ்டூடெண்ட் வருவாங்க போலுக்கு. பாதுகாப்பு பலப்படுத்தணும். சரி, நான் முன்னுக்கூட்டி போனாதான் முடியும். நீங்க சுத்தி ஜீப்பை கொண்டு வந்துருங்க. நான் எப்படியாவது போட்ல போக பாக்குறேன். சார், நமக்கு தெரிஞ்ச சகாயம் அவரு ஒரு போட் வச்சிருக்காரு. அவர் போட்டோ என்ன கேட்டு பார்க்கலாமா? சகாயமா? அவர் இப்ப பார்த்தா முடியுமா அப்படி? சார், அதெல்லாம் பார்த்தா போட்டு தரதா சார் செய்வாரு. பர்சனலுக்காக யூஸ் பண்ணதுக்கு வச்சிருக்காங்க. பர்சனலாவா? ஆமா சார், அவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. அவங்க போக்குவரத்துக்காக பர்சனலா வச்சிருக்காங்க. ஓ, அதுக்கு லைசன்ஸ்? சார், அவங்க ரொம்ப நாளா வச்சிருக்காங்க. எல்லா லைசன்ஸும் பக்கவா இருக்கு சார். சரி, அந்த சகாயத்துக்கிட்ட எனக்கு போட்டு வேணும்னு சொல்லி நானே போட்டு எடுத்துட்டு போறேன். ஓகே சார்.
குட்டி வில்ல பயக்கட்ட மாட்டிக்கிட்ட மாட்டி. ஒரே சுத்து வளதான் போலுக்கு. காலேஜுக்குலாம் கரெக்ட் டயத்துக்கு போறதே கிடையாது. ஒரே பரலாட்டு அலைஞ்ச மாதிரி அலைய வேண்டியது. கேட்டா படிக்க போறேன்னு சொல்ல வேண்டியது. நான் பார்க்க நேரமெல்லாம் இந்த ஊட்டியை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிய. பொம்பளை பிள்ளைலாம் அடுக்க உடக்கமா காலேஜுக்கு போனோமா வீட்டை பக்கம் வந்தோமான்னு கிடையாது. பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படியே சுத்திட்டு இருங்க. காட்டுல புதிதான ஒரு ஜந்து சுத்திட்டு இருந்துன்னு சொல்லி உள்ள அடிச்சு போடுது. காலேஜுக்கு தான் சார் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா படிக்க போல காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கிய? அதான் சொன்னேன்ல, காட்டுக்குள் உலாவிய புது ஜந்துக்கள் அப்படின்னு புடிச்சு உள்ள போடல. தானா சேட்டையெல்லாம் அடங்க போகுது. சாதாரண ஸ்டேஷன் நினைச்சிடாதீங்க. காட்டு வச்ச ஸ்டேஷனு. காட்டுவாசிகள் தான் உள்ள இருப்பாங்க. இரு, உள்ள புடிச்சு போடுதேன். அம்மா நீ சுமந்த பிள்ளை. கக்கூசுக்குள்ள கண்டு படிக்கிற பாட்டாதே. வீட்டுக்குள்ள மனச தூங்க முடியல. நாளைக்கெல்லாம் கக்கூசுக்குள்ள நீங்க ஏதாவது பாட்டு படிச்ச. சிங்கிங் காம்படிஷன், அதுக்கு பிராக்டிஸ். அதுக்கு கக்கூசுல போய் கடைப்ப. கணச்சனா பாட்டு ட்ரை பண்ண. ஏது அம்மா நீ சுமந்த பிள்ளை. எது இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு வந்த கோத்துக்கு அப்படியே உருளைக்கட்டையை தூக்கிட்டு வந்து நச்சு மண்டையிலேயே போட்டு இனிமேலும் பாட்டு படிப்பியா போடணும்னு நினைச்சேன். கக்கூசுக்குள்ள இருந்தல, அதான் விட்டுட்டேன். கக்கூசுக்கு எதுக்கு போனோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அக்கம் பக்கம் வீடு இருக்க அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமே யோசிக்கிறதே இல்ல. நாளைக்கு படிப்ப அந்த பையன் இருக்கட்டும். அப்புறம் வெளியில இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு படிச்சு. என்ன பாட்டு? ஏதோ பாட்டு படிச்சல, படி. பரவாயில்ல, ஏதோ ஒரு பாட்டு படிச்சால. அத மறுபடியும் படி. படின்னு சொன்னேன். படிக்கல இங்க இருந்து போக முடியாது. படி. இங்க வாய மரியாதை இங்க வா. அப்பமே சொன்ன அந்த பாதைய போகணும். யா கேட்டா சிக்கி தாட்டி புள்ள. இங்க வான்னு சொன்ன. இங்க வா. இத்தா உயர இருக்காருப்பா. நீ ஹால்ல படிச்சத ஒழுங்கா படிக்கிற. நான் அதை கேட்டேன். அதே மாதிரி படிக்கணும். தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச. ஒழுங்கா படிக்கல. தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. இப்படி இல்ல, வேற மாதிரி படிச்சா. அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்தா எந்திரிச்சு நிக்கணும். ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டு செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. இப்ப போலாமா? இவ்வளவுதான் படிச்சேன், இதுக்கு மேல படிக்கல. இல்லையா, இதெல்லாம் இல்ல. நீ என்ன ஏமாத்துற. இன்னைக்கு இந்த பாட்டு தான் படிச்சேன். போய் சொன்ன. நான் நினைச்சத படிக்கல. கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே முட்டிக்கொள்ளலாமா? முத்தமிட்டால் மோசம் என்ன உண்டாகும்? சத்தமிட்டால் உன் நிலைமை என்ன ஆகும்? போ, படிக்க போறோம் படிக்க. எப்பேற்பட்ட பாட்டை படிச்சிருக்கா பத்தியாட்டி. அதை இவன் கேட்கும்படி இந்த பாட்டை படிப்பாளா? காதலுக்கு இதெல்லாம் இருக்குது. இல்ல நீ படிச்சத பார்த்தா ரொம்ப ரசிச்சுலாம் படிச்ச மாதிரி இருந்தது. காதல் இருக்கான்னு கேட்க. இல்ல காலேஜ் போறியா இந்த பையன் லவ் பண்ணேன்னு கேட்டேன். சீயா இல்ல கேட்டேன். உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியல. நீ ரொம்ப ரசிச்சு படிச்ச. நிஜமாவே காதலிக்கல? சும்மா சொல்லு, உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். ஓய் சார், சத்தியமா காதலுக்கு இதெல்லாம் இல்ல சார். அந்த அளவுக்கு நாங்க ஒருத்தர் இல்ல சார். எங்களெல்லாம் எவன் சார் லவ் பண்ணுவான்? உங்கள இல்ல மேடம். அவன் எங்களை விட காமெடி பீஸ் சார். இந்த பாட்டு தான் நீ பிராக்டிஸ் பண்ணிருக்க படிக்கிறதுக்கு. ஆமா சார். எங்க மறுபடி படி பாப்போம். படியில உங்க அம்மா சொல்லி கொடுத்துறேன். படி. கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே முட்டிக்கொள்ளலாமா? முத்தமிட்டால்
விட்டால் மோசம் என்ன உண்டாகும், சத்தமிட்டா நிலைமை என்னாகும். போ போ. பெண்கள் சாவாசமே வேண்டாம், வேறுப்பா இருக்கு. ஏதோ என்னால அடி வாங்கிட்டான், அதனால இறக்கப்பட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. போட்டதெல்லாம் பார்க்க போறேன் நல்லவே, ஆளை காணோம். நீங்க எங்க போனீங்க? ஏய், அவசரமா வருது, ஒரு இடம் ஒதுங்க முன்னாடி. ஏன் எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்களா? ஆம்பளை இருந்தா கூட போய் வண்டி பொம்பளை சுத்திக்கிட்டு இருக்கு, அடக்க முடியலடி. ஐயையோ. ஆமா, ஐயோதான் முடியல. சரி, நீ இங்கே நில்லு, அந்த சைடு கொஞ்சம் மறைவா இருக்கு, அங்க ஏதாவது போக முடியுதுன்னு பாத்துட்டு வரேன். இன்னும் போகலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஐயோ, அடக்கி வைக்காதீங்க, சீக்கிரம் போங்க. வாரேன், ஒரு இடம் அமைய மாட்டேங்குத. டூரிஸ்ட் பிளேஸா, ஆட்கள் ஆண்டது. வேற பொது இடத்துல யூரின் போயிட்டேன்னு சொல்லி அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அசிங்கமா போயிடும். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடக்க முடியலடி, ஒரு பப்ளிக் டாய்லெட் கூட இல்லடி. ஏங்க, நம்ம அங்க தள்ளி வந்தல, அங்க மரமா இருந்துச்சுல. அங்கதான் போறேன், இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது, வந்த வழியிலே போறேன். தூரமா போயிட்டு வந்துடுறேன். இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். இல்ல, இங்கதான் நிப்பேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, உனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயா பாவம், குடி இருக்கிறதுக்கு ஆளே வரலன்னு எவன் வந்திருக்கான் பாத்தியா? அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம சீரழிதான். அவன் நம்ம கிட்ட மாட்டிட்டு சீரழிவான்னு பார்த்தா இப்ப நாமெல்லாம் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிதான். நீ எங்களுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டியா? பாவம் எவ்வளவு, அது என்னதான் பண்ண, மாரஸ்துல எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டா. கேட்டு இனிமேல் அவன் கண்ணை மட்டும் பற்றவே கூடாது. நீ எப்படி எங்களுக்கு முன்னாடி ஓடி வந்த? நாங்களே தகதறிக்கு முதல்ல ஓடி வந்தோம், நீ எப்படி ஓடி வந்த? போட்டு நீ எடுக்கல, உமா மணி தானே எடுக்கும். என்ன இவங்க யாரு? சப்பா, நான் ஒண்ணுடி, இனிமேல் வீட்டுல கக்கூசிலியோ ரூம்லயோ பாட்டு மட்டும் படிச்சிடாத. முடியலடி, என்ன பாடுபடுத்துறான் ஐயா. இவன் எப்படி போவான்? நாம சுதந்திரமா இந்த காட்டுக்குள்ள சுத்தி எத்தனை நாள் ஆகுது? சிறகடிச்ச பறவை மாதிரி நாம பாட்டுக்கு சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தோம். நம்ம ரெக்கையெல்லாம் உடச்சு போட்டுட்டாடே பாவி பைய, இடுமாட்டு பைய. இவன் எந்த ஒரு காரமட்டி? எத்தான் தண்டி, எத்தான் வயத்துல இருக்காமட்டி. என்ன ஆத்தி ஓடிடுவான். பாவம், இன்னும் இந்த பயவுல அந்த பயத்துல இருந்து வெளியில வரவே இல்ல. ஏ தேர்மலி, ஓடாத. எடி அவன் வரலடி, நாம தான் வந்துட்டோமே. அடி ஏறுமா ஓடுங்களா? பாரவதிகளா, ஆபத்துல நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டியா? அந்த இறுதி பாக்கெட்டை என்ன மாட்டி விட்டுட்டு வந்துட்டியா? அதேண்டி அப்படி தள்ளிட்டு ஓடி வரியா? நீ தான் எங்க முன்னாடி ஓடி வந்த, கூப்பிட கூட நீ தான் போயிருந்த. அது சரி, இப்பதான் இங்கோடி போன, அதுக்குள்ள இங்கோடி வர. அவன் படுத்த பாட்டுல நான் தான் பைத்தியம் மாறேன்னு பார்த்தா நீங்களும் பைத்தியம் ஆயிட்டாட்டி. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடி, நம்மள கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாவட்டி. சரிடி, போட்டே படுக்க போறாங்களா? அது 9 மணிக்கு தானே எடுக்கும். சரிடி, எனக்கு ஒண்ணுக்கு ரொம்ப அவசரமா வருது, நான் போயிட்டு ஓடி வரேன். ஓடின ஓட்டத்துல அது வந்துட்டா? ஆமா, இரு, நான் ஓடி போய் உன் பாத்திரம் போயிட்டு வந்துடுறேன். இடி, நான் துணைக்கு வரட்டா? எதுக்கு? நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன், போட்டுக்கார அண்ணகிட்ட சொல்லு நான் வராம போட்டு எடுக்க கூடாதுன்னு. அது எப்படி எடுக்க விடுவோம்? முடியல, நான் வர மாட்டேன். அதான் அவ்வளவு அவசரம் தெரிஞ்சா முடிச்சிட்டே வர வேண்டியதானே. அப்பா, இங்கதான் ஒரு காடு இருக்குது, உள்ள புகுந்துட வேண்டியதான். ஒரே வண்டியா வேற வந்துட்டே, கொஞ்சம் நில்லுங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனர் வேற அடிச்சுட்டானுங்க, சும்மா கூட வர மாட்டேங்கானுங்க. போங்கடா போங்கடா போங்கடா. எத்தனை வண்டி வந்துகிட்டே இருக்கு. டேய், நான் ஒண்ணுக்கு வரும்போதுதான் எல்லாரும் வரிசைக்கா வரலடா. அத்தி பைத்தியங்க, சப்பா என்ன அப்படி கூப்பிடுதாவ? அத்தி இந்த ஊரே தினசா இருக்குப்பா. ஓய் கள்ளி, கவார் என்ன இருந்தாலும் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். கொன்னுருவேன். அவ்வளவு பார்க்கறதுக்கு அடம் பிடிக்க கூடாது. கொன்னுருவேன். நீ கொன்னாலும் நல்லா காட்ட முடியாது. வேண்டாம். என்னதான் கரண்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லிட்ட. எருமை. உனக்கு கொலை வேற வந்து காட்ட மாட்டேன் நானு. அப்பாடா, எந்த வண்டி வரல, இப்பவும் இருக்காம விட்டோம், அவ்வளவுதான். எருமை, இப்படி சொல்லிட்டாங்க பாரு. சகாயத்திட்ட போய் போட்டு வாங்கிட்டு போறேன், கான்ஸ்டபிள் இன்னும் காணோம். இன்னும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, பயம் இல்ல போவான். ஆனா ஒண்ணு, வாழ்த்தனத்துல சாரி கேட்கலான்னு பார்த்தேன்,
சாரி கிட்ட நம்ம மேல உள்ள பயம் போயிடும். ஆனால் அன்னைக்கு அவங்க அம்மா அப்படி அடிச்சிருக்க கூடாது. சை, இப்படி அடிப்பாங்க. சப்பா, நாய் ஓட்டம் பேய் ஓட்டமா இருக்குதே. அடி தென்மொழி, இவன் ஏன்டி இன்னைக்கு ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கா? ஆஹா, இதுவே இங்கோட தான் சுத்திட்டே இருக்கும். அடிச்சு பத்துனாதான். அடி தென்மொழி, அது வருடி இங்கே வந்து சிக்குதா உங்களுக்கு. இது ஓடுது புரிடி. என்னடி இன்னைக்கு இவன் கிட்டே வந்து சிக்குதா? என்ன ஓட்டத்தை பிடிக்க ஓட்டத்த சுத்துங்க சுத்துங்க. காட்டுக்குள்ளே எவ்வளவு நான் சுத்திய நானும் பாக்கேன். அடியே எருமை, வந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்க. இங்கதான் பார்த்தேன் இசையா. நான் சத்தியமா சொல்றேன், இசை இங்கதான் வந்தா. இது 2 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டி. கிங்ஸிங் மட்டும் தெரிஞ்சு நம்மள கொன்னே போட்டுருவான். நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? இசை இங்கதான் வந்தா, நான் பார்த்தேன். ஆத்தி, இன்னைக்கு என்னங்க நமக்கு நாய் ஓட்டம் பியாய் ஓட்டமா இருக்குது. சப்பா, முடியலையே. இவளுக வேற எங்க போறாளுகனே தெரிய மாட்டேங்குது. எப்பவும் இங்கெல்லாம் ஆட்களே இருக்காது, என்ன இப்ப பார்த்து ஆளா இருக்காவ. சரி, நேரா காலேஜ்ல போய் இருந்துக்க வேண்டியதான். முன்னாலாம் வெறிச்சோடி கிடக்கும், நான் பாட்டுக்கு கண்ட இடத்துல போவேன். இப்போ ஒரு இடத்துல போக முடியலையே. இதா அந்த வதுபர் இந்த பைய உள்ள நானும் சொன்னோம்ல, இங்கதான் இந்த பையல வந்தான்னு சொன்னோம்ல. எடி இசை, கொன்னே போட்டுருவா. இசை தமிழ், நான் சொல்றேன், அவன் நம்பவே மாட்டேங்க பாத்துக்க. ஏடி போட்டு அங்க விட்டு இருக்கே, இங்க எங்கடி வந்த? நீ நம்ம மறுபடியும் இங்க 2 கிலோமீட்டர் மலை ஏறணும். உன்னை இன்னைக்கு திட்டவும் முடியல, பாதுகாப்புக்கு பெரிய ஆளு. யாரு இவெல்லாம்? எதுக்கு தானா பேசிட்டு இருக்காவ? இவன்கிட்ட ஊட்டிக்கு வந்து பேங்க முழிக்கா. பேங்கலாம் முழிக்கல, காதல் படுத்துற பாடு. எடி வா, நேரைட்ல போமா. எடி நேரைட் வா, போட்டு எடுத்துவாங்கல்ல. எடி இசை தமிழே, எடி உனக்கு தெரியுமா? அத்தி பைத்தியங்களே, அத்தி ஓட்டு பிடிச்சிருவா. அடி என்னடி அத்தி, இன்னைக்கு ரொம்ப தண்ணி காட்டுதால. அம்மா முடியலையே, அம்மா முடியலையே. நான் போட்டுக்கிட்டே போறேன்ப்பா. ஆமாட்டி, போட்டுக்கிட்டே போயிடுவோம். இன்னைக்கு ரொம்ப தண்ணி கட்டுறா. இப்போ இவளே மறுபடியும் ஃபாலோ பண்ணி போறேன்னு வச்சுக்கையா, மறுபடியும் வேற எங்க நிப்பா, நம்மளால ஓட முடியாது. இது ஃபுல்லா மலைக்காடா இருக்கு, ஏற முடியல. சரி சரி, எப்படி அங்கதானே வருவா, பிடிச்சிக்கலாம். அடியே ஏற மாட்டேங்கடா, எங்கடி சுத்திட்டு இருக்க? போட்டுக்கிட்ட வாங்கடி, மணி என்ன ஆகுது? இல்ல, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. ஏன்டி எங்களை மலையா ஏற வைக்க ஏன்டி அப்படி குடுக்குட்டு ஓடுத? எருமைகளா, உங்களை பார்த்தா நான் ஓடி வந்தேன். நானா ஓடிற மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. சில்வண்டா பறந்து வந்த, ஏதோ இதே இடத்துல பிறந்து வந்த மாதிரி. ஏன்டி இந்த மலைக்காட்டுல நடக்கவே முடியல, நீ அப்படி ஓடுத சில்வண்டு மாதிரி? அது இங்கே பிறந்து இங்கே வளர்ந்த மாதிரி தெரிஞ்ச இடம் மாதிரி அப்படி குறுக்க மறுக்க ஓடுற. எங்களால ஓட முடியலடி. நாங்களும் வயக்காட்டுல கிராமத்துல வந்தவேதாம்மா, இப்படி ஓட தெரியாதம்மா எங்களுக்கு. ஏண்டி இப்பதான் இந்த ஊருக்கு வந்த, அதுக்குள்ள தெரிஞ்ச இடம் மாதிரியே ஓடுத. அதெந்த அசால்ட்டா மலை ஏறுத. இதுக்கு முன்னாடி நீ இப்படிதான் ட்ரைனிங் எடுத்திருக்க? ஏண்டி ஓடிட்டு இருக்கிய? நானே மலை ஏற முடியாம அவிய என்ன தூக்கி சுமந்துட்டு இருக்காவ, நான் மலையா ஏறனேனா? நடிக்காத, அதான் இவனை தூக்கணுங்கக்காக சொல்லிருப்ப. சத்தியமா நான் ஏறல. அப்படியே நட்டு குத்துல நிக்க ஒரு மலை, அதுல அசால்ட்டா ஏறுத. ஏறது கொண்டு இல்ல, அப்படி சுங்கி இறங்குற. என்ன நீ பிறந்ததுன்னு கேட்டு இருந்த? லூஸ்ல உலகாதீங்க, வாங்கடி வந்து தொலை. இனிமேல ஏதாவது மலையில ஏறத பார்த்த என்ன உளறிக்கிட்டு போறாளுக? அத்தி பைத்தியங்கிட்ட மாட்டி விட்டுட்டால. நான் உனக்கு என்னடி பாவம் ஒண்ணு? எதுக்கிட்ட இந்த வளர்ந்தவங்கிட்ட என்ன காத்து விட்டுட்டு போற? திரும்ப திரும்ப என்கிட்ட அவன்கிட்ட நிக்க. அவன் இப்போ இதுக்கப்புறம் என் கண்ணுல பட்ட அவளதான்னு சொல்லியிருக்கான். இல்ல, அப்பந்தானே அவன் இருந்து தப்பிச்சு ஒண்ணு திரும்ப அவன்கிட்ட போய் தைரியமா நின்னுகிட்டு இருக்கா. அத்தி, இது இந்த ஊருக்கு பைத்தியம் நினைக்க என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒழுங்கு காலேஜுக்கு போய் சொல்லிட்டேன். போனமா எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கணும். நாம எக்ஸாம் எழுத வந்து கூட தெரிஞ்சிருக்கு. அத்தி ஒருவேளை கடத்தல்காரங்களா இருக்குமோ? அம்மா, நம்மள கடத்திட்டு போயிட்டாங்களா? ஏய், நான் யார் தெரியுமா? போதும், இதே பில்டப் பண்ணி தான் புண்ணாகி போய் கிடக்கும். வேண்டாம் ரவுடி அது இது எதுக்கு? அதான் நம்மளோட பெரிய வில்லனே வந்துட்டானே, இனி நம்ம அடக்கி போறதா நல்லது. ஏய், நான் யார் தெரியுமா? சப்பா, நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? அதெல்லாம் நம்மளோட விட்டுரு, அது நம்மளோட இருக்கட்டும். உங்க அப்பா வீர சூரே அதெல்லாம் வேண்டாம், கேட்டியா? நம்மளோட பெரிய வில்ல வந்துட்டான்னு சொல்றோம்ல. என்ன என்ன பத்தின எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை எனக்கு கடத்த வந்திருக்காங்களோ? என்னங்க அம்மா, அம்மா, ஐயா, ஏன் இந்த வட்டம் வாடுதா? அதானே
பேசாம நம்ம காலேஜுக்கு போயிரும். எப்படி வந்து தொலையட்டும். வாட்டி. ஐயோ, அப்பந்தான் நான் முடிக்கலாம்னு நினைக்கேன். கரெக்டா வந்து ஆணல் அடிக்கானே. டேய், ஆணல் அடிச்சா இங்க தூள் போட்டு நிச்சுற. வாங்கடா. அப்பா, அடிக்க விட மாட்டேங்கானுங்களே. என்னன்னாலும் அடிச்சிட வேண்டியதான்ப்பா. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. அப்பா, அடிச்சிட வேண்டியதான். ஐயோ ஒளே, தண்ணி அடி காட்டுறியா? ஏட்டி! ஏய், நீ எவ்வளவுதான் கெஞ்சி காட்டாலும் சரி, அதெல்லாம் பார்க்க முடியாது. சீயா, அப்படி சொல்லியே தவிர அப்பமா வந்து பார்த்துட்டு நடி போற. ஐயோ, யார் போய் இவன் கூட இருக்கு பா, நான் பார்க்க போறேன். ஐயோ, இன்னைக்கு ஊட்டி ஒரு தினுசா இருக்குது. ஐயா, ஒரே குழப்பமா இருக்க. ஓய் ஓய், ஆ, அழுது அடம் முடிச்சா காட்டிடுவாங்களோ? வேண்டாம் வேண்டாம், அவனையும் இப்பதான் டேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். பார்க்கலாம் முடியாது சொல்லிட்டேன். பாரு எட்டி எட்டி, சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஆமாமா, சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. தெரியும் தெரியும். இங்க பார், என்னதான் சரி, எனக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. எனக்கும் வெக்கமா இருக்கும்லாடி. சும்மா சும்மா பார்க்க ஓடி வந்துகிட்டு அப்புறம் பண்ண கூட சொல்லிட்டேன். எதுனாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன். சப்பா, ஒரு ஒண்ணு கடிக்கிறது நான் பட்ட பாரு இருக்கு பாருடி. ஒரு வண்டிக்கார வரான், அப்படி கல்ல கொண்டு ஏறி மனுஷன் அவசரத்துக்கு ஒதுங்க விடுதானுங்களா? கல்ல கொண்டுதான் ஏறிடும். ஓ மண்டைய. என்னடி? வேண்டப்பா. சப்பா, இப்பதாண்டி ஃப்ரீயா இருக்கு. எட்டி, ஓட்டத்தை பிடிச்சிருவோம். எங்கப்பா திரும்பிலாம் நிக்க போலுக்கு வெக்கமா வருது. பார்த்தல நீ, பார்த்துட்டல நீ. நான் பார்த்ததே நீ பார்த்த. வேண்டாம், எனக்கு இன்னைக்கு கண்டம் சரியில்லை. எவங்கிட்டையும் வாய் கொடுக்க கூடாது. கள்ளி பார்த்துட்டுலடி. இங்க பார், இதோட மறந்துடணும்னா பார்த்தத மனசுல இருந்து அப்படியே அடிச்சிடணும்னா வழி இல்ல. நீ தானே சொல்லி உன் முன்னாடி போயிட்ட. இங்க பார், மனசுல இருந்து அடிச்சிடணும். நான் பார்க்கல. இதை நான் நம்பும் பாரு. நீங்க யாரா ஒரே மாதிரி உருவத்துல இருக்கீங்க. சப்பா, இங்க ஓட்ட பிடிப்போ. காட்டு வச்சு பேர்ல சுத்திட்டு இருக்கானுங்க. எல்லாமே இடிதடி பேர்ல இருக்கானுங்க. வம்பே வச்சிட கூடாதுப்பா. நான் பார்க்கல. ஏய் நில்லு. ஏய் சித்தமேல், எடி நில்லுடி. இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுதா? ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சே. ஏய் சித்தமேல், ஏதோ மிஸ் ஆயிருந்துச்சே. ஏய் நில்லுடி, நான் வரேன். ஏன்டி எழுத? இங்க பாரு, நல்லபடியா பரிச்சை எழுது. எவ்வளவு நாளும் சரி, நான் உன்னை படிக்க வைப்பேன். எப்பேற்பட்டாது உன்னை நான் கலெக்டர் ஆக்குவேன். இங்க பாரு, இது உன் ஆசை இல்ல, உன் கனவு. நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன். எவ்வளவு பணம் ஆயிட்டாலும் பரவாயில்ல. இங்க பாரு, நீ படிச்சிருக்க, உன் முயற்சியை போட்டிருக்க. மிச்சம் நடக்கிறதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஆனா ஒரு முழு முயற்சி மட்டும் இதுல செலுத்துவேன். கவனமா பரிச்சை எழுது. நீ வர வரைக்கும் நான் இங்கேயே தான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏய், எதுக்குடி? ஏன் எதுக்கு அழுற? காலேஜ் டி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒழுங்கா எக்ஸாம் எழுத போ போ. இங்க உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ எழுதி முடிச்சுட்டு வர வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன். 5 மணி நேரம் நான் இங்கேயே உட்காந்துருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். சரி, தண்ணி எல்லாம் குடிச்சுக்க. இங்க வா. பயமா இருக்கா? அப்ப ஏன் எழுத? முதல்ல என்ன பாரு. முதல்ல என்ன பாரு. எதுக்கு அழுத? நீ படிச்சிருக்க, எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலிடி. நீ இப்படிலாம் படிச்சேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா ஜெயிச்சிட. உனக்கு தான் வெற்றின்னு நான் இங்க காத்துட்டு இருப்பேன். உனக்காக இங்கே இருப்பேன். எதுக்கு அழுத? பயப்படாதடி. ஏய், தைரியமா போ. நான் எப்படி எக்ஸாம் எழுதிடுவேன். நான் பாஸ் ஆகிருந்தா எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் நல்லா படிச்சிருக்கேன். அப்பாடே, நீ புத்திசாலின்னு எனக்கே தெரியும். நீ எவ்வளவு புத்திசாலி. நான் எத்தனை வாட்டி எக்ஸாம் எழுத போவேன். எல்லாருக்கும் அம்மா அப்பான்னு வந்து நிற்பாங்க. நான் மட்டும் தனியா தான் போயிட்டு வருவேன். புரியுதுங்க, அப்படிலாம் நினைக்க கூடாது. அங்க எக்ஸாம் எழுத போறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். எப்படியுமே நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன். ஆனா எனக்கு வாழ்த்து சொல்லதுக்கோ என் கூட வந்து நிக்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. மற்ற வீட்டிலலாம் நல்லா எழுது, தண்ணி குடி, பேன் எடுத்துட்டியா, பேட் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு யாருமே கேட்க வர மாட்டாங்க. ஆளுக யாருக்கும். இனி நான் இருக்கேன்ல. அதான் எனக்கு அழுகையா வந்துச்சு. நான் இருக்கேன், இங்கே இருக்கேன், நல்லபடியாக எழுதிட்டு வானே. எனக்கு எங்க அப்பா சொன்ன மாதிரியே இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் திருப்பு நான் எக்ஸாம் எழுத போகும்போதே நான் இருக்கேன் தண்ணியை குடி பேனை எடுத்துக்கிட்டேன்னு கேட்ட முதலாளி நீங்க தான் என் கூட இவ்வளோ தூரம் வந்து என்னை பார்த்துக்கிட்டது. நீ யாரு என் பொண்டாட்டிடி? என்னடி பேசுற? இல்ல உங்க வேலை எப்பேற்பட்ட வேலை அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்தீங்கல்ல. மத்தவங்களுக்காக ஓடுறது இருக்கட்டும், என்ன நம்பி வந்தவங்களுக்காக நான் ஓடணும்ல. நீ என்ன முழுசா நம்பி தானே என் கூட இருக்க. என் மேல முத நம்பிக்கை வச்சாலே நீதான். யாருக்கு இந்த நம்பிக்கை வரும்? தொட்டுன்னு தாலி கூட நான் கட்டல. ஊரறிய நீ பொண்டாட்டின்னு நான் சொல்லல. ஆனாலும் நமக்குன்னு ஒரு வீடு, நாங்க வாழணும்னா அடுத்த நொடி வந்து நிப்போ பாரு. அது என் மேல உள்ள நம்பிக்கை தானே. சமைச்சு கொடுத்து ஒரு மனைவி மாதிரி நடந்துக்கிறியா? நீ எனக்கு தாயா இருக்க, நான் உனக்கு தகப்பனா இருக்கேன். பாரு, நம்ம 2 பேருக்கும் வேற யாரும் வேண்டாம். உனக்குன்னா எனக்கு நீ. அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை போதும். நான் உன் மேல உசிரி வச்சிருக்கேன். பொய் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். இங்க பாரு, எப்பேற்பட்டாவது நான் உன்னை கலெக்டருக்கு படிக்க வைப்பேன். காசு பணத்தை பத்தி பயப்பட வேண்டாம். இல்ல எனக்கு இப்ப பயமே இல்ல. காசு பணம் இல்லாம தான் இந்த எக்ஸாம் எழுத வேண்டாம்னு நினைச்சேன். எழுதுனா எப்படி பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு, ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது. கண்டிப்பா நீங்க என்ன படிக்க வச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். வேற இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ ஆனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நான் உன்னை கூட்டிட்டு போவேன், படிக்க வைப்பேன். சரி, நல்லபடியா பரிச்சை எழுதிட்டு வா. நீ தான் ஜெயிப்ப, என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. நான் இதுக்காகவாது கட்டாயமா ஃபர்ஸ்ட் வந்துருவேன். இது போதும் எனக்கு. என் பொண்டாட்டி கலெக்டர். சரி, சீக்கிரம் உள்ள போ, நேரம் ஆயிராம. சரி, போயிட்டு வா. அவங்களுக்கெல்லாம் வேற காலா? ஆமா, அவளுக்கு 2த்துக்கும் ஒரு காலு எனக்கு தனியா கொடுத்துருக்காங்க. மேல போகணும். சரி, பார்த்து போன படி ஏறும்போது பாத்தியாரே. இங்க பாரு, ரொம்ப பதட்டம் அடையாதுன்னா. எனக்காக நீங்க இங்க இருக்கும்போது நான் எதுக்கு பதட்டம் அடைய போறேன்? நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். எனக்காக இங்க ஒருத்தர் நிக்கிறாருன்னு சந்தோஷமா போவேன். என்னங்க? என்னம்மா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா, போ. நான் இங்கேதான் நிப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்க, மொத்தமா குடிக்காத. சரி. எதுக்கும் ஒரு வாட்டி பாத்திரம் போயிட்டு போயிருந்தியா? இல்ல, இப்பதானே கூட்டு போனீங்க. சரி, பார்த்து போ. சரி. சரி, போயிட்டு வா. கண்ணு கலங்கிட்டு போறா. எத்தனை நாள் அப்போ பாசத்துக்காக இயங்கினாலும். சார் நீங்க எப்படிங்க? என் பொண்ணை அனுப்பி வச்சுட்டு கண்ணே சிந்தனைக்கு பாருங்க. அப்பவே வந்துட்டேன். என்ன, வாங்க போங்க. எப்பவும் போல என்ன துரசிங்கன்னு கூப்பிடுங்க. உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதியா சார்? உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதியா? இல்ல, ஏன் சார்? என் பொண்ணு பேசுறதுல நான் கேட்டேன். அது மனசுல எவ்வளவு வலி இருந்திருக்கணும். அப்பான்னு ஒருத்தர் நான் இருந்த அந்த புள்ள அனாதையா வாழ்ந்திருக்கு. ஒரு அப்பா என்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், அரவணைப்பு, பாதுகாப்பு எதுவுமே நான் என் பிள்ளைக்கு கொடுத்ததில்ல. அத்தனையும் என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கேன். என் பிள்ளை எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேன். அவ்வளவு தூரம் எனக்கு கூட்டம் வந்திருக்க பாரு, பாதுகாப்பா கூட இருந்தேன். நீ போன உனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னோன்னு என் பொண்ணு அழுதா பாரு. யாருக்கு இந்த மனசு வரும் சார்? அவ என் பொண்டாட்டி. அவளுக்காக நான் இல்லாம வேற யாருக்காக இருக்க போறேன்? இல்லையா? அப்பெல்லாம் யாருக்கும் மனசு வராது. அவளுக்காக நான் இதை செய்யலன்னு அவளை காதலிக்கவே வேண்டாம. உன் வேலை, உன் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு 5 மணி நேரம் எனக்கு காத்து நிக்கிறதுக்கு வாக்கு கொடுத்த பாரு. பிள்ளைங்களாம் எக்ஸாம் எழுத உள்ள போயிட்டாங்க. கூட வந்த பேரண்ட்ஸு 5 மணி நேரத்துக்கு ஊட்டியை சுத்தி பார்க்க போயிட்டாங்க. நீ கால் கெடுக்க நிக்க பாரு. நான் இங்க நிக்கங்கிற நம்பிக்கையில தான் அவன் உள்ள போயிருக்கா. நான் உட்கார கூட மாட்டேன். பார்த்து நீ கால் வெடிக்க நிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல சார், அவளுக்கு அந்த கால் தான். ஒருவேளை ஜன்னல் ஓரத்துல இருந்தானா என்னை பாப்பான்ல. நான் இங்க நிக்கிறேங்கிற தைரியத்திலே அவ சந்தோஷமா எழுதுவான்ல. ஒன்ன மாதிரி தேடி போனா என் பிள்ளைக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டான். வேண்டாம், என் இசைத்தங்கத்துக்கு நான் மட்டுமே போதும். அவளுக்கு நான் எல்லாமா இருப்பேன். என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, உண்மையிலே புத்திசாலி. அதான் சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தரசுங்க. சரி சார், இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்ததுல. என் பொண்ணு கலெக்டர் எக்ஸாம் எழுத போறா. ஒரு தகப்பான தூரத்துல இருந்து அதை பார்க்கலாமே தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். பிள்ளைய பார்த்து கூட்டு வாங்க. நான் பார்த்துக்குது, நீங்க கிளம்புங்க. நீங்க இப்போதைக்கு டியூட்டிக்கு வரல? இல்ல, 2-3 நாள் ஆகும். நாளைக்கு ஏதோ புக்குக்கெல்லாம் வாங்கணும்னா
அது இங்க கிடைக்காதான். நம்ம ஒரு டவுனுக்கு தான் போகணும். அங்க வேற அவளை கூட்டு போக வேண்டியிருக்கு. அதான் லீவ் போட்டிருக்கேன் கண்டினியூவா. சரி சரி, நான் கிளம்பு. இனியாவது மாப்பிள்ளைன்னு சொல்றது. மாப்பிள்ளை இல்ல, என் வீட்டு வாரிசு. சரிங்க ஐயா, ஐயெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டாம். மாமானே கூப்பிடுங்க. நீங்களும் இந்த வாங்க போங்க வேண்டாம். என்ன எப்பவுமே வாடா துரைசிங்கன்னே கூப்பிடுங்க. சாதாரண மருமகனா இருந்தா கூப்பிடலாம். என் புள்ள ஒரு நல்ல மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்கா, அப்பெல்லாம் கூப்பிட முடியாது. என் மருமகனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். வாங்க போங்கதான் சார். நீங்க எங்களோட மேலதிகாரி சார். சும்மா இருங்க. சரி, எங்க பிள்ளைய பார்த்து கூட்டு வாங்க. நான் கிளம்புறேன். சரி. நல்ல மாமனாரு, நல்ல பொண்டாட்டி. சந்தோஷமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் பிள்ளையில இருந்துட்டுனா என் வாழ்க்கை செட்டில் ஆயிரும். ஆமா, நீ இன்னும் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கியாங்க? உள்ள எக்ஸாமுக்கு போகல? போயிட்டேன். அங்க எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அது பாட்டு சுத்திட்டலைதா. 11 மணிக்கு தான் எக்ஸாம். மனிதா பத்திராத, எல்லாமே உள்ள போயிட்ட. போனாலும் கரெக்டா 11 மணிக்கு தான் எழுத விடுவாங்க. இந்த காலேஜே என் கண்ட்ரோல் தான். ஓய், அது இவங்கிட்ட வில்லங்கமா பேசக்கூடாது. இல்ல, பழக்கமான காலேஜ்ல பிரின்சிபல் எல்லாம் எனக்கு தெரியும், அதை சொல்ல வந்தேன். இது ஒண்ணு உங்க காலேஜ் எக்ஸாம் இல்லம்மா, பொது எக்ஸாம். போங்க, உள்ள போங்க. இல்ல, எங்க அம்மா வாயினாங்க, அதான் பார்க்க வந்தேன். ஏய், ஒரு உள்ள விட மாட்டாங்க, முக்கியமான எக்ஸாம். நீ உள்ள போ. இல்ல, எங்க அம்மா வந்து பார்த்தா நான் உள்ள போவேன். கரெக்டா 10:30 லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றேன், வெளியில எங்கேயும் சொல்லிடாத. இந்த காலேஜுக்கு ஒரு மிரட்டல். இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது, ஸ்டூடெண்ட் யாரும் இந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சில மிரட்டல்கள் வந்திருக்கு. அதனால ஸ்டூடெண்ட் உள்ள போனேன்னா நான் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவேன். 10:30 அப்புறம் நீ நினைச்சாலும் உள்ள போக முடியாது. உள்ள போ. இல்ல, எங்க அம்மா வாரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்க அம்மாட்ட வாழ்த்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். எங்க அம்மா ஸ்கூல்ல இருந்து அந்த பதி எங்க வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னா கேளு, 5 நிமிஷம் தான் இருக்கு, டக்குன்னு ஓடு. இல்ல, நான் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன். நான் சொல்றத கேளு, உள்ள போ. நானே நினைச்சாலும் இப்ப திறக்க முடியாது. சொன்னா கேளு, உள்ள போ. இல்ல, எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. எங்க அம்மாக்கு தெரியும்ல. இஷ்டம், எனக்கு என்ன, போ. மாட்டிக்கு போற. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா வந்துருவாங்க. உங்க அம்மா இல்லைன்னா போக வேண்டியது என்ன? எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாக்கு நான் எக்ஸாம் எழுத போறத பார்க்க ஆசையா இருக்கும்ல. எனக்கு தெரியாதுப்பா. எங்க அம்மா இன்னும் வர காணும். எங்க அம்மா இன்னும் வர காணும். அம்மா, அந்த செடி கேட்டு திறந்திருக்கா? சுப்பா, இந்த புள்ளைய அப்படி பண்ணிட்டு இருக்கு. திறந்துக்க, பூட்டிருப்பாங்க. ஒருவேளை அதான் எங்க அம்மா உள்ளார முடியாம நிக்காங்களோ? இங்க பாரு, அதெல்லாம் கேட்டு திறக்க மாட்டாங்க. நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டா? இங்க இருந்து நீ கேட்டுட்டு போறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும். நீ எக்ஸாம் எழுதுற மாதிரிதான். இல்ல, நான் ஓடி ஓடி போயிருவேன். நான் சொல்றது கேளு, போ. இல்ல, நான் ஓடி போய் எங்க அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க அம்மா பார்த்துட்டு எழுதினாதான் எனக்கு சந்தோஷமா எழுத முடியும். சார், சார் எப்படிங்க? குட் மார்னிங் சார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவதான் உள்ள போயிட்டால, திரும்ப வெளியில வந்திருக்கா. உள்ள போமா. இல்ல, அவ ஒரு பிடிவாத பிடிச்சவா. உள்ள போன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்க. இப்ப என்ன, உனக்கு ஒரு பெரிய ஆள் ஆசீர்வாதம் பண்ணணும். சாரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இல்ல, ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவன் எப்படி இங்க வந்தா? துரசிங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் உள்ள போ. இதை எடுக்க வந்தியா? ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். சரி, நல்லா எழுதணும். ஆல் தி பெஸ்ட். நீ நிச்சயமா கரெக்டா ஆகணும். இவரை பார்த்தா எனக்கு என்னமோ தோணுது. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. அப்பாடா, இனிமே நிம்மதியா போவா. எங்க அம்மாக்கு பதிலே அந்த தெய்வம் இவங்களை அனுப்பி இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. இங்க பாரு, நீ நிச்சயமா ஜெயிப்ப. கண்டிப்பா ஜெயிப்ப. தேங்க்ஸ். சீக்கிரம் போமா. எனக்கு இவங்களை பார்த்தா ஒரு மாதிரியா தோணுது. நல்லபடியா எழுதணும். சரி, எனக்கு இவங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இங்கே தான் இருப்பீங்களோ? ஆமா, நான் எக்ஸாம் எழுதிட்டு 5 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன், அதான் கேட்டேன். நீங்க இங்கே நிப்பீங்களா? அது நீங்க இங்கே நிப்பீங்களா? எனக்கு பூட்டி இருக்குது, அதான். அப்படியா? ஓ, இவர் கூட வேலை பார்க்கறவரா? நீங்க இங்கே தான் இருப்பீங்களோ? இல்லம்மா, கிளம்பிடுவேன். இங்க பாருமா,
நான் இங்க இருந்து கிளம்புனாலும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன். புள்ள எப்படி எக்ஸாம் எழுதுனா நல்லபடியா எழுதிருப்பாளா அப்படின்னு உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன். சரி டாடா டாடா. இதை அவ சொல்ல மாட்டாள. என்ன என்னாச்சு? சாயாம ஸ்டக் ஆகுதாரு. ஏய் நேரா அது சீக்கிரம் ஓடு. கேட்ட பூட்டிட போறாங்க, உள்ள ஓடு போ. ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம்னு பார்த்தா போ சீக்கிரம் எழுது, நில எழுதணும், சீக்கிரம் கிளம்பு. டாடா டாடா. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, சரி நான் கிளம்புறேன். ஓகே சார். வாழ்த்தணும் நல்ல நேரம் சார் வந்தாரு, இல்லைன்னா இப்போ கேட்டுக்கிட்ட ஓடி போயிருப்பா. ஓடுறத பாரு. சரி அந்த சைடு போய் பார்ப்போம். எவனா சந்தேகப்படுற மாதிரி லாந்துறான். நானு காட்டுக்குள்ள இருக்கு, அதனாலதான் இந்த காலேஜை தேர்ந்தெடுத்துட்டு போனுங்களோ. அந்த சைடு போய் என்கொயரி வச்சுக்கலாம். அந்த ஸ்டாப்பு கிட்ட விசாரிச்சு பார்க்கணும். என்ன பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போறான்? சேர்மா சேர்மா. டேய் சேர்மா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற. டேய் அண்ணா, என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற? டேய் நான் வந்திருக்கேன் கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? டேய் போனும் காணும் ஒன்னையும் காணும், எப்படி இருக்க? இருக்க சாகாம இருக்க. என்ன என்ன இப்படி பேசுறான்? ஏன் உனக்கு இந்த ட்ரைனிங் பிடிக்கலையா? நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுனால இதுல நான் சேர்த்து விட்டேன். ஏய் சேர்மா, கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிடும். கப்பாரு, இந்த 3 வருஷத்துல நீ பெரிய கமாண்டரா வந்துடலாம். சொன்னா கேளு. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் வந்துருவேன். சரியா? கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்க. நான் கிளம்புறேன். நம்ம தம்பி வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு எதுவும் கேட்க மாட்டேங்கிற. எனக்கு எவனும் கிடையாது. என்னாச்சு உனக்கு? எனக்கு எவனும் கிடையாது. மைனி என்ன பாரு, மைனி என்ன பாரு. என்னாச்சு? இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பாத்துருக்க, ஒரு வார்த்தை கூட பேசல. ஏண்டா எப்படி இருக்க? ஊர்ல இருந்து வந்திருக்க, ஏன் பேச மாட்டேங்கிற? எனக்கு எவனும் கிடையாது. நான் என்ன பண்ணேன்? நான் செத்துட்டேன் நினைச்சு சந்தோஷமாயிரு. எதுக்கு நீ இப்பெல்லாம் பேசுற? நான் செத்துட்டேன் நினைச்சு நிம்மதியாரு. ஏன் அப்படி பேசுற? போயிரு. எவனும் எனக்கு கிடையாது. செத்துட்டேன் நினைச்சு சந்தோஷமா இருங்க. இதுக்கப்புறம் அன்னைங்க கூப்பிட்டுக்கிட்டு வந்த வாழ்க்கையில எவனை போக்கவே கூடாதுன்னு நினைச்சனா அவனையே போக்க முடியாது போச்சுதே. நான் என்னடா பண்ண? ஏன் இப்படி பேசுற? இவ்வளவு நாள் கழிச்சு பாத்துருக்க, இப்படி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க. 2 நாள் கழிச்சு பார்த்தாலே கட்டி அடிப்ப. ஏன் இப்பெல்லாம் பேசுற? டேய் போயிரு போயிரு. நான் செத்துட்டேன்னு நினைச்சதுன்ற சந்தோஷமா இருக்க. ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? டேய் என்ன உயிரோட நீ சாகடிச்சுட்ட. நான் என்ன பண்ணேன்? சரி ஏதாவது பண்ணிருந்த சாரி. நீ எங்க தங்கியிருக்க? ஏன் அப்படி ஒரேடியா சாகடிச்சுட்டு போயிடலாம் பாக்கியோ? நீ ஏன் இப்படி பேசுற? கஷ்டமா இருக்கு. ஏன் பேசுற? போடா, என் மூஞ்சில முடிக்காத. சரிண்ணா, நான் ஏதாவது பண்ணியிருந்தா சாரி. இப்பெல்லாம் பேசாத, கஷ்டமா இருக்கு. ஏன் ஏன் இப்பெல்லாம் பேசுற? என்ன கொலக்கான மாத்தியாத. தம்பின்னு பார்க்க மாட்டேன், கொண்டு எரிஞ்சிட்டு போயிடுறேன். போடா. அண்ணே போகாதே. எதுக்கு கோப்படுறதா சொல்லிட்டு போய? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. ஏன் இப்பெல்லாம் பண்ணுத? தூர போயிரு. இல்ல நான் என்ன நானே அழிச்சுக்குவேன். போயிரு. என்ன இப்படி பேசுற? ஒண்ணு நீ அழிச்சுக்க, நான் என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்னு சொல்லி தூர போ. கிட்ட வந்து நான் என்ன நானே அழிச்சுக்குவேன். போடா. நான் என்னென்ன பண்ண எதுனாலும் சொல்ல. சொல்லிட்டா எவ்வளவு கோவில ஒரு அடி கூட அடிச்சிரு. என்கிட்ட பேசாம போல நான் தாங்கிக்க மாட்டேன். அடி எதனால அடிச்சிரு, ஆனா பேசாம போகாத நான் விட மாட்டேன். இங்கே நான் செத்துருவேன் பாக்குறியா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் என்னடா பண்ண? ஏன்டா இப்படி பேசுற? இப்ப என் சாவ பாக்கறதுனால நீ வந்த? உயிரோட இருக்கானா செத்துட்டானு பாக்க வந்திருக்க. ஏன்டா ஏன்டா இப்படி பேசுற? எனக்கு கஷ்டமா இருக்குடா. இப்ப நான் சாகணும், அத பாக்க வந்திருக்கேன். செத்துதேன்டா, நான் செத்துறேன். நான் போறேன். இப்படி மட்டும் பேசாத.